ஹாய் எலியா ஃபேமிலிஸ், நாங்க தான் உங்களுடைய எலியா கப்பல். லெக்சர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு குட்டியா vlog மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டோம். அப்பப்பப்பப்பா அவ்வளோ ஒரு இது என்னடா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக போய் பாருங்க. வீடியோ போட்டுருங்க, இதுக்கு கீழே தான் இருக்கும் வீடியோ. ஸோ மறக்காம சேனலுக்குள்ள போய் பாருங்க. எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா, இது வெயிட் பண்ணி இன்ட்ரோ பேசி போவோம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்கும்னா, நீ போட்ட வீடியோவுக்கு கீழே என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டதுக்கு நிறைய பேர் நிறைய கேட்டிருந்தீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கன்சீவாக இருக்கேனா இல்லை எங்கள் அண்ணி கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் சொல்லியிருந்தீங்க. தஷ்குட்டிக்கு காது குத்து, அப்புறம் தஷ் பொட்டிக் ஓப்பனிங், வேற என்ன ஸ்கார்பியோ வித்துட்டு ஸ்கார்பியோவை கொடுத்துட்டு தார் வாங்க போகிறோம், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. இதில் வந்து 2 நாள் கழிச்சு இந்த வீடியோ வரும். கண்டிப்பாக 12ஆம் தேதி இல்லாட்டி 11ஆம் தேதி, மேக்ஸிமம் 13ஆம் தேதி மேபி உங்களுக்கு வரும் அந்த வீடியோ. ஆனால் நாங்கள் அந்த எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும். ஒரு சர்ப்ரைஸாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. சிம்பிளா தான் இருக்கும். ஓவர் பில்டப் மாதிரி தெரியும், பட் ஆனா அந்த பில்டப்புக்கு ஒர்த் இருக்கும், கண்டிப்பா ஒர்த் இருக்கும். சோ அடுத்து மட்டும் இல்லாம இன்னும் அடுத்தடுத்து வந்து சர்ப்ரைஸும் வருது, மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போங்க. தங்கச்சி பாப்பா கவர்ல எல்லாரும் சொல்றாங்க, வித்துக்கு தங்கச்சி பாப்பா வரப்போதா சர்ப்ரைஸுக்குன்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. சர்ப்ரைஸ்ல நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. குழந்தையா இருக்கு அதுக்குள்ளேயுமா மாப்பிள்ளை பொம்பளை போட்ட மருதுபோ. மாப்பிள்ளை பேர் என்னன்னு சொல்லு வீடியோல. மாப்பிள்ளை பேர் என்ன? ரித்து சொல்லு. ரித்து. இது யார் மாப்பிள்ளை? தர்ஷன் மாப்பிள்ளை. தர்ஷன் மாப்பிள்ளை. வீடியோ பார்த்த எல்லாரும் இந்த காட்டுறேன். கால் இருக்கு. தாத்தா என்ன பண்ணுது? தாத்தா என்னமா பண்ணுது? கை காட்டு. என்னாச்சு அம்மாச்சிக்கு கையில? சரிம்மா, அப்படி பக்கத்துல வச்சு எடுக்க கூடாது, இப்படிதான் வச்சு எடுக்கணும். அம்மாச்சிக்கு ஆறிடுச்சு. தாத்தா போன் பார்க்க சொல்லுங்க. மாப்பிள்ளை தவழ்றான். அம்மாச்சி உட்கார்ந்து இருக்கு. மெதுவா பேசு. வீடியோ ஆன் பண்ண இப்போ வந்து ரித்து வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. போ அப்பாட்ட போ. அது வந்து நடக்கல, ஓடதான் கத்துக்கிட்டான் முதல். இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த கையை மட்டும் விட்டுனா ஓடி போயிடுவான். அதனால நான் கையை பிடிச்சிருக்கேன் அவனுக்கு. நான் ஏண்ட வராது, விட்டோன்னா ஓடிடுவாங்க. ஓடிடுவான் விட்டுட்டோன்னா கைய. தங்க பிள்ளை தவழ்றது. ரித்து வந்து தவழ்றத பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படின்னா, இந்த கால் முட்டி இருக்கும், இந்த காலில் நடந்து போவோம். எதுக்கு அழுவுது பிள்ளை? சரி என்ன சமையல் பானோம்? இன்னைக்கு முட்டை குழம்பு. அப்பா ஆம்லேட் போட சொன்னிச்சு. இல்லை முட்டை குழம்பு ஒரே இதாக வச்சுருப்பேன். நேரம் ஆயிடுச்சு, அதனால முட்டை குழம்பு. சோறு அப்பளே சுபா வச்சுட்டா, குழம்பு மட்டும் தான் இப்போ நான் வைக்கிறேன். ஓகே, காய்கறி ரெண்டு வந்தா போய் 2 பேர் காய்கறி வந்து அவன் காய்கறி எடுத்து வச்சு போட்டா சமையல் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் முடிஞ்ச மணிக்கு நல்லா வைப்பியா? இப்போ இவ்வளோ நாள் எப்படி வச்சேன்னா? இவ்வளோ நாள் வச்சேன். நல்லா வைப்பியா? நல்லா வைப்பியாவா? அது இல்லை, உள்ள சிக்கன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. சாப்பிடு இன்னும். அதை லைட்டாக வெட்டி புதுசாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி வைப்பேன். சரியா? ஓகே. கைப்பு ஆறிடுச்சு. இந்த வெள்ளை வெள்ளையே ஆயிடுச்சு. பரவாயில்ல பத்தியா? இந்த செதை வருது பாரு.
பரவாயில்ல. சரி, தர்ஷன் பர்த்டேக்கு என்னதான் சர்ப்ரைஸ் சொல்ல போறீங்க? சொல்ல மாட்டோம். சர்ப்ரைஸ். அண்ணி தான் சொல்லுங்க. சர்ப்ரைஸ். அதுவும் இல்லாம இன்னொரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இருக்கு, மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அது அண்ணிட்டு தான் இருக்கும். எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் வீடியோல பாருங்க தெரியும். ஆமா தெரியுங்க. இந்த சர்ப்ரைஸ் முடிஞ்சு அடுத்து இன்னொரு 2 சர்ப்ரைஸ் இருக்கு. 2 சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமா. 1 2 சர்ப்ரைஸ் இருக்குன்னா ஆமா. அது ரெண்டுமே வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் அண்ணி பிரெக்னெண்டா தான் கேட்காங்க. அது தெரியல, அது வந்து தெரியல. நாங்க சொல்லுவோம் எப்போ தெரியல, தெரியல, தெரியல. சொல்ல மாட்டோம். என்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல மாட்டோம். சர்ப்ரைஸ் இருக்கு. வீடு கட்டி தர போறீங்களாமே, அதுவும் சர்ப்ரைஸ் தானே. அதுவும் சர்ப்ரைஸ், அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான். ஆமா. வேற தர்ஷனுக்கு மொட்டை போட ஒத்துக்கிட்டானாமே. தர்ஷனுக்கு வந்து பிறந்த நாளுக்கு மறுநாள் மொட்டையாம். தாய் மாமா இல்ல, தாய் மாமா ஓகே சொல்லிட்டாராம். சர்ப்ரைஸ். அது சர்ப்ரைஸ் தான். எல்லாமே சர்ப்ரைஸ். அவங்கள்ட்ட ஸ்கார்பியோவை நம்ம கொடுக்க போறோமா. சர்ப்ரைஸ். அதுவும் சர்ப்ரைஸ் தான். எல்லாமே சர்ப்ரைஸ். ஆமா. அதாவது உங்கள்ட்ட முதல்ல சொல்லிட்டு நீங்க வீடியோ தள்ளி விட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அதனால இப்படி போட்டாதான் நீங்க கரெக்டா பாப்பீங்க. நாங்க ஸ்கார்பியோ கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய வண்டி வாங்க போறோம். அப்பெல்லாம் கிடையாது. நீங்க வேற, அது தர்ஷனோட வண்டி, அது என்னைக்கும் கொடுக்க மாட்டோம். சர்ப்ரைஸ். பாருங்க என்னன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா யாருமே கரெக்டா சொல்லல. ஒருத்தர் கூட கரெக்டா சொல்லல. அதனால இன்னும் யாரும் அதை கெஸ் பண்ணல. கடை திறக்க போறோம் எல்லாம் சொல்றாங்க. நம்ம எதிர்பார்த்தது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ஃபாரின் போறதா இருக்குமோ அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இல்ல, அதுவும் இல்ல. என்னடி வேணும்? மாமா என்னடி பண்ண? மாமா போன் பார்த்துட்டு இருந்திருப்பான், விளையாட வந்திருக்க மாட்டான். விளையாட வரலையா? கொஞ்சம் மாமா மாப்பிள்ளை எப்படா விளையாட வருவான்? மாப்பிள்ளை நீ போய் கூட்டு விளையாடு. போடா மொட்டை போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் என் பிள்ளை. அவ்வளோதான். ட்ரெஸ்ஸனும் ரித்து விளாடுங்க. பாருங்க, ரித்து தலையில தொப்பியை மாட்டிட்டு. தங்கப்பிள்ளை என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? சுந்தர், தர்ஷன் பிறந்த நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ்? ஏய், என்ன சர்ப்ரைஸ் தர்ஷன் பர்த்டேக்கு? ரித்துக்கு தங்கச்சி பாப்பா வரப்போகுது. ஒருத்தனே எங்களால சமாளிக்க முடியல. இந்த பயலை இந்த பயலை நோ 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 நோ. தர்ஷனுக்கு மொட்டை, காது குத்தா. அதுவும் இல்லாம எங்களோட ஃபேமிலியில நாங்க முத ஃபேமிலிக்குள்ள வாங்க போற ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபேமிலியில் இது வரைக்கும் யாருமே செய்யாததை நாங்கள் செய்ய போகிறோம். எஸ், அது என்னன்னு வீடியோவில் பார்த்து பார்த்துக்கோங்க. ரித்து ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே சொன்னா ரித்து சிரிப்பான். நான் பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. மண்டையில் எப்படி நிக்கி பாரு கரெக்டா. அப்போ நல்லா நிற்கும் மண்டையில் செம்பு வச்சாலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தர்ஷனோட புது ட்ரெஸ்ஸு, எல்லாமே புது ட்ரெஸ்ஸு, போடாத ட்ரெஸ்ஸுங்க. பாருங்க, பில்லு கூட கிழிக்கல. இது வந்து எப்போ எடுத்ததுன்னா அக்கா மச்சான் எடுத்துகிட்டு வந்தது. இது தம்பியோட மொட்டைக்கு ஏதோ எல்லாமே புதுசு. ரித்துக்கு வந்து ட்ரெஸ்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தர்ஷனோடது. ஒரு இது போடுவோமா? சரிம்மா, பெருசா இருக்குங்க. ஒயிட் கலர்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? நான் மட்டும் ஒயிட் கலர் ஷர்ட் இருக்கேன், நான் வெள்ளை சட்டை போட்டுக்கிறேன். இது அவன் கரெக்டா இருக்குமா? இது வந்து தர்ஷன் ஒரே ஒரு வாட்டி போட்டான்னு நினைக்கிறேன். போன தடவை ரெட் கலர் ஷர்ட் போட்டோம் தம்பி பிறந்த நாளுக்கு. இந்த வாட்டி ஒயிட் ஒரு வாரம் கழிச்சு போட்டிருந்தோம்.
ஏன்னா ஸ்கார்பியோ நம்ம எடுக்கும்போது என்ன கலர் போட்டிருந்தோம், ரெட் கலர் போட்டிருந்தோமா. எஸ், அதே மாதிரி இந்த தடவை பிறந்த நாளுக்கு வந்து பிறந்த நாளுக்கு இல்லை, இது முத நாள் வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் ஷர்ட், ஒயிட் கலராக எல்லாரும் போடலாம்னு ஐடியா பண்ணிடுவோம். ஒயிட் கலர் ட்ரெஸ் போட போகிறோம் எல்லாரும். ஆமாம், எல்லாரும் கெஸ் பண்ணிட்டீங்களா என்னன்னு? நாளைக்கு வீடியோ போட்டுருவோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் வீடியோ, பிக் சர்ப்ரைஸ் வீடியோவில் வந்து கமெண்டில் எப்பா அதெல்லாம் முடியல, கேள்வியா கேட்டாச்சு எல்லாத்தையுமே. கேள்வி கேட்டாச்சா? கேள்வினா எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், என்னம்மா எங்களுக்கு வீடு கட்டி தர போறியா, ரித்துக்கு தங்கச்சி பாப்பா வரப்போதா, எல்லாம் கேட்டாச்சு. அவங்க ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க, எங்க அண்ணன் ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கான். எல்லாத்தையும் வச்சு எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கேன், தெரியலை, பார்க்கலாம். நாளைக்கு அந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரீப்ளே பண்ணி ஒரு வீடியோவே போடுறோம். என்ன கண்டென்ட் இல்லாத நேரத்தில் அது ஒரு நல்ல கண்டென்ட். ஏன்னா அந்த கொஸ்டின் அந்த கமெண்ட் எல்லாம் படித்தா எப்பா பழைய நினைவு எல்லாத்தையும் கொண்டு வந்து சுருகுறீங்க. நிறைய பேர் வந்து தஷ்பூட்டிக்கு ஓபன் பண்ண போறீங்களா? தஷ்பூட்டிக்கு எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ பூ ஃப்ளவர் போட்டிருக்கோம். கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு எந்த பிளான் இல்லை. என்னோட ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போட்டிருப்பேன், வாழ்க்கை எப்படி போதோ அதை அப்படியே போயிட்டே இருப்போம். எந்த இதுவும் பிளான் பண்ணல, பிளான் பண்ணாமல் எல்லாமே நல்லபடியாக நான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பிளானே பண்ணாமல் என் வாழ்க்கையை கொண்டு போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பிளான் பண்ணால் எனக்கு எதுவுமே நடக்காது, அதனால் நான் பிளானே பண்ணலை. இது சேரும். இது எல்லாமே தம்பியோட ஒரு தடவை போடுவேன், அவ்வளோதான். அந்த மாதிரி உள்ள ட்ரெஸ் இது எல்லாமே. அதை போடாத இல்லை, ஒயிட் ஷர்ட் மட்டும் போட்டாலே போதும். ஒயிட் ஷர்ட் இந்த பேண்ட் அது போட்டால் போதும். அப்போ அது பேண்ட் போட்டால் அப்போ அதுக்கும் அதே மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். தர்சனுக்கு சின்ன பிள்ளை ட்ரெஸ் எல்லாமே வந்து இப்போ ரித்து தான் போட்டுட்ருக்காப்புல. ஏன்னா வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கீழே தான் போடுவேன். இப்போ கீழே போட்டாலும் பழைய ட்ரெஸ்ஸுன்னு ஒரு போய் கொடுக்க முடியல யாருக்கிட்டையுமே. ஸோ அதனால் மரமேண்ட கொடுத்தா அவன் போட்டுப்பான். அவன் மேக்ஸிமம் அந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்து வர பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். எத்தனை வருஷம் போட்டு மாற்றுவிய? எடுத்துட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் புது ட்ரெஸ் தான், அப்படியே உள்ள வை எல்லாத்தையுமே. இந்த ட்ரௌசர்லாம் இதுக்கு உள்ள இருக்கு, இது அழுக்கா இருக்கு. இந்த ட்ரெஸ் எங்க அப்பா முதல் பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தாரு, கோட் ஷூட். எங்க அப்பாங்கிறேன், எங்க மாமனாரோட கலர் வந்து எல்லாருமே இப்படிதான் இருக்கும், எல்லா கலருமே இப்படிதான் இருக்கும். இந்த ட்ரெஸ் தம்பிக்கு திரும்ப போடணும்னு ஆசையா இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்க முடியும், அது நல்லா இருக்கும் தம்பிக்கு. இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கும் பார்க்க, அடிபொலியான ஒன்று. இது ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ் அந்த இருக்குல்ல, செம்மையா இருந்துச்சு அவனுக்கு. இதனால போடுவோம். அவனுக்கு தம்பிக்கே பெருசாக தான் இருந்துச்சு, இப்போ சேரும் அவனுக்கு, கரெக்டாக இருக்கும். தர்சனுக்கும் சேரும். ஏதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு அதை வேணால் போடுவோம், நல்லா இருக்கும். அதான் ஃபேண்டு, அதான் மேலோட கோட்டு இதெல்லாம் போடவே இல்லை. எவ்வளோ இருக்கு பாரு மேலே போடுறது. ஸோ அதனால தாங்க இந்த மாதிரி ஒன்றொன்னா ஒன்று இது பார்த்தீங்கன்னா 3 இதை போட்டுக்கணும், அப்புறம் இதை அது மேலே, இதுதான் உள்ள, இது உள்ள போட்டுக்கணுமா, அதுக்கு மேலே இதை போட்டுக்கணும், அதுக்கு மேலே தான் இதை போடணும். போட்டு பாரு கோட்டு மாடல். இது வந்து 3 இது. இப்போ எங்கள் அண்ணன் எடுத்திருக்கிறது வந்து இது 2 மாடல். நாங்கள் எடுத்திருக்கிறது ஒரே ஒரு இது. இந்தா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரே ஒன்று. ஏன்னா தம்பிக்கு மேக்ஸிமம் இந்த குர்தா மாடல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே டிஷர்ட்டு ஷர்ட்டு எப்போவுமே எடுக்கிறனால இந்த குர்தா மாடல் தம்பிக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஒன்று இருக்குது பாரு அருள், அது குர்தா மாடல் மாதிரி இருக்கும், பட் ஆனால் குர்தா கிடையாது, அந்த மாடலே இருக்கும். இது என்னுடைய நிச்சயதார்த்த ட்ரெஸ் மாதிரியே இருக்குல்ல, அது கீரமரத்தில் இருக்குது, அதே மாதிரி இருக்கு பாரு. பீரோலே இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கல, கவரில் கட்டி போட்டது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இது கீரமரத்தில் சரி, இதே ட்ரெஸ் தான் நிச்சயதார்த்துக்கு நான் போட்டிருந்தேன், இதே மாதிரி இதே சேம் கலரில். தம்பிக்கு அதே மாதிரி எடுத்தோம். சரி ஓகே, இது மடித்து உள்ளே வைங்க. வேலை எனக்கு கொடுக்க வேணாம், எனக்கு நிறைய வேலை இருக்குது, வைக்கிறேன். மலிக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் எல்லாருமே ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.